வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல இயல் 2 பார்க்க போறோம். இதுல வந்து 2 கவிதை பிழை இருக்கு, ஒரு உரைநடை, ஒரு விரிவானம், அப்புறம் திருக்குறள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். இதுல பார்க்கறது எல்லாமே வந்து கார்டு சம்பந்தமான இன்ஃபர்மேஷனா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கவிதை பிழை பார்த்தலாம். காடு அப்படிங்கிறது ஒரு நாட்டோட வளம் வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய காடுகளோட அளவை பொறுத்துதான் மதிப்பிடப்படுது. அதனாலதான் காட்டின் வளமே நாட்டின் வளம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. சோ இந்த கவிதை பிழையில காடை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டும் அடி கிளியே பார்வை குளிரும் அடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுரத்தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இந்த கவிதையை எழுதினது வந்து சுரதா. இப்ப இந்த பாட்டோட பொருள் பார்த்திடலாம். ஈன்று அப்படின்னா தந்து, கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்படின்னு அர்த்தம், கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, நச்சரவம் அப்படின்னா நச்சு உடைய அரவம், அரவம்னா பாம்பு சொல்லுவாங்க. சோ விடமுள்ள பாம்பு, அதாவது விஷம் நிறைந்த பாம்பு அப்படின்னு அர்த்தம். விடுதி அப்படின்னா தங்குமிடம். சோ இந்த பாடலோட பொருள் வந்து நம்ம பாடும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. கார்த்திகை விளக்கு மாதிரி காடு முழுவதும் மலர்கள் வந்து மலர்ந்திருக்குமா, அவற்றுக்கான கண்கள் வந்து குளிர்ச்சி பெறுமா. காடு வந்து பல வகையான பொருட்களை தரும், காய்கனி இது மாதிரி. எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழலும் தரும். அங்க வசிக்கக்கூடிய குரங்குகள் வந்து மரக்கிளையில இருக்கக்கூடிய கனிகளை பறித்து சாப்பிடுமா. மரங்கள் வந்து வெயிலை மறைத்து நிழல் தரும். அந்த அடர்ந்த காடு வந்து அந்த வழியா செல்றவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அதே மாதிரி பச்சை நிறமுடைய மயில்கள் வந்து நடனமாடுமா. பன்றிகள் வந்து காட்டுல இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி உண்ணும். நஞ்சினை உடைய பாம்புகள் வந்து அதை பார்த்து கலங்கும். நரி கூட்டம் வந்து ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தலையை வந்து யானைகள் வந்து தின்றபடி புதிய நடை போடும். பூத்து பூத்து குலுங்கும் மரங்கள்ல குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய இந்த காட்டுல சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இந்த மாதிரியான விலங்குகள் வந்து அலைந்து திரியும் அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டோட முழுமையான பொருள். சோ இதோட நூல்வழி பார்த்துட்டோம்னா, சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து தமிழ் நோட்ஸ் எடுக்கும் போது அந்த நோட்ல ஃப்ரண்ட் பேஜை வந்து விட்டுடுங்க, ஓகேங்களா? அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல நூல், ஆசிரியர், இயற்பெயர் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே பேஜ்ல நீங்க ஒரு காலம் மாதிரி 3 காலமா டிவைட் பண்ணி எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் வந்து பாரதிதாசன் மீது நிறைய பாசம் வச்சதுனால பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். சோ இத வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு இவரோட பெயரை மாத்திட்டாரு. இந்த சுப்புரத்தின தாசன்னா சுருக்கமா சுரதா அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் வந்து நிறைய உவமைகளை வந்து பயன்படுத்தி எழுதுவாரு, அதனால உவமை கவிஞர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் இந்த மாதிரி பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இதுல தேன்மலை அப்படிங்கிற நூல்ல இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியில தான் இப்ப நம்ம மேல பார்த்த காடு அப்படிங்கிற கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வந்து கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்தது. அதாவது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை வந்து நோக்கி பாடுவதாக சொல்லப்பட்டதுனால இந்த இசைப்பாடல் வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. சோ அதை ஒன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, அதே மாதிரி பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம் இந்த மாதிரி நிறைய ஒரு சொற்கள் வந்து இருக்கு, காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. அடுத்து ஒரு சின்ன கவிதை மாதிரி கொடுத்திருக்காங்க, பாரதியாரோட கவிதை.
நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல் வீரரடி. ஸோ இதுவும் வந்து கிளிக்கண்ணி பாடலை சேர்ந்தது. ஓகேங்களா, இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாடல் இசை பாடல்ல சேர்ந்தது. ஸோ இந்த மேற்கோளை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாடலோட மதிப்பீடுன்னு பார்த்துட்டோம்னா வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம பிரிச்சு எழுதணும்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதுவோம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா கிழங்கெடுக்கும் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அடுத்த கவிதை பிழை வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது. இப்போ நிலம் அடர்ந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் தான் மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மரங்களோட நினைவா வந்து ஒருத்தர் வந்து கவிதை எழுதியிருக்காரு. அது என்ன கவிதை அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கவிதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் அப்படியே தான் இருந்தது, 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்ந்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர்கள் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளிலூடே கருநீள கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். ஸோ இந்த பகுதிக்கு வந்து நம்ம தனியா பொருள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. படிச்சோன்னே நமக்கு ஈஸியா பொருள் புரியுற மாதிரி தான் இருக்கு. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாய்ந்தத்தின் சுவாரஸ்யம் புளியமிளராருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலேதான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனம் வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. சோ இந்த கவிதை எழுதினது வந்து ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர். சோ இதோட சொல்லும் பொருளும் பார்த்தலாம். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் அப்படின்னு அர்த்தம். சோ அதோட நூல்வெளி பார்த்துட்டோம்னா ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் வந்து கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளரா இருந்திருக்காரு. கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியவர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசு வாங்கியிருக்காரு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நூலாக்கியிருக்காரு. இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பின்னு சொல்லிட்டு ஒரு குறுந்தொகை பாடல் ஒண்ணு இருக்கு. திருவிளையாடல்ல வந்துட்டு ஒரு புலவருக்காக சிவபெருமான எழுதி கொடுத்த பாடல். அந்த பெண்களோட கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ அந்த டைலாக் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவரு என்ன தலைப்புல தொகுத்திருக்காரு அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல தமிழ் கவிதைகளை தொகுத்திருக்காரு. இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய கவிதை தான் மேல நம்ம படிச்சது. இப்ப இதோட கீழே இருக்க மதிப்பீடும் பார்த்துடலாம். சோ இங்க வந்து புது கவிதைகளை வந்து கொடுத்திருக்காங்க. இது யாரோட புது கவிதைகள் அப்படின்னா கலாப்ரியாவோடது. ஓகேங்களா. சோ 2 கவிதைகள் ஹைக்கூ மாதிரி கொடுத்திருக்காங்க. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்த்ததில்லை கருக முட்கள். அதே மாதிரி குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கு, ஹைக்கூ மாதிரி. சோ இந்த மாதிரி கவிதை எழுதினது வந்து கலாப்ரியா. அடுத்து இதோட மதிப்பீடு பார்த்தலாம். நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது வந்து கோலி குண்டு. சரிங்களா. சுட்ட பழங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுவது வந்து மண் ஒட்டிய பழங்கள். பெயர் அறியா அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரிப்போம்னா பெயர் கூட்டல் அறியா அப்படின்னு பிரிப்போம். மனம் இல்லை அப்படிங்கிற சொல்ல வந்து மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிப்போம். நேற்று கூட்டல் இரவு வந்து நேற்றிரவு அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதலாம். அடுத்து உரைநடை. விலங்குகள் உலகம். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா,
ஸோ அங்க வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் உள்ள போற மாதிரி அங்க இருக்க அந்த காப்பாளர் வந்து எல்லா விலங்குகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு நாடக வடிவிலான ஒரு கதை உரையாடல் தான் கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆதினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த முண்டந்துறை வனவிலங்கு காப்பகத்துக்கு புலிகள் காப்பகத்துக்கு போறாங்க. அங்க வந்து வனவர் அப்படிங்கிறது அந்த அலுவலர். ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட இந்த மலர்விழி அப்படிங்கிறது அவங்க அம்மா, ஆதினி அப்படிங்கிறது அவங்களோட பொண்ணு. ஸோ மலர்விழி வந்து கேட்குறாங்க, இந்த புலிகள் காப்பகம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய காப்பகமா இருக்கு. இதோட பரப்பளவு வந்து 895 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? 895 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய காப்பகம். ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க யானைகளை பாக்குறாங்க. உடனே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. உலகில வந்து 2 வகையான யானைகள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஆசிய யானை, இன்னொன்னு வந்து ஆப்பிரிக்க யானை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் வந்து இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் வந்து கிடையாது. ஆனா ஆப்பிரிக்க யானைகள்ல ரெண்டுக்குமே வந்து தந்தம் வந்து இருக்கும். அடுத்து யானைகள் வந்து எப்போதுமே கூட்டமா தான் வாழும். அதுல அந்த கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யானை வந்து ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் இலைகள் தலைகளை வந்து சாப்பிடுமா. அது குடிக்கிறதுக்கு வந்து 65 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யானைகள் வந்து மனிதர்களை தாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பொதுவா யானைகள் வந்து மனிதர்களை தாக்காது. அவங்களோட வழித்தடங்கள்ல குறுக்கிடும் போது தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யானைகளுக்கு வந்து கண் பார்வை வந்து குறைவா இருக்கும், கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு கரடியை பாக்குறாங்க. ஸோ இந்த கரடி பார்த்துட்டோம்னா, கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி மிருகம், அதாவது எல்லாத்தையுமே சாப்பிடும். அது விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து கரையான் தான். ஸோ இங்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்துட்டு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இளநிலை வனவியலும் முதுநிலை வனவியல் படிப்புகளும் இருக்கு. அடுத்து கரடி பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கரடியோட உடலை பத்தி நிறைய ரோமங்கள் இருக்கிறதுனால அது வந்து தேனீக்கள் வந்து கொட்டாது. அதே மாதிரி நன்கு வளர்ந்த கரடி வந்து 160 கிலோ எடை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புலி வந்து மனிதர்களை தாக்காது. இது வந்து இரவில் மட்டும்தான் வேட்டையாடும் தன்மை கொண்டதா இருக்கும். அதே மாதிரி புலிகள் வந்து தனித்து வாழக்கூடிய இயல்பு கொண்டதா இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு புலி மட்டும்தான் வாழும், மற்ற புலிகள் வந்து அந்த எல்லைக்குள்ள வராது. ஒரு கருவுற்ற புலியானது 90 நாட்கள்ல 2 அல்லது 3 குட்டிங்களை வந்து ஈனும். அந்த குட்டிகள்ல 2 வருஷத்துக்கு வந்து வளர்க்கும். அது வளர்ந்து வேட்டையாட கத்திக்கிட்டதுமே அதுக்கான எல்லைகளை பிரிச்சு கொடுத்து அதை அனுப்பிடும். அதே மாதிரி புலிதான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடா கருதப்படுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. புலி வந்து தனக்கான உணவை வேட்டையாடின பின்னாடி வேற எந்த விலங்கையும் வேட்டையாடுறது கிடையாது. அதனால இது வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிங்கம் வந்து காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கத்துல பாத்துட்டோம்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு 2 வகை இருக்கு. குஜராத் மாநிலத்துல கிர் சரணாலயத்துல மட்டும்தான் ஆசிய சிங்கம் வந்து காணப்படுது. என்னதான் வந்து சிங்கம் காட்டு அரசன் அப்படின்னு சொன்னாலும் சிங்கத்தை விட புலிதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலிய காட்டு அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்தியாவுல சருகுமான், மிளாமான், வெளிமான் அப்படின்னு பல வகையான மான்கள் வந்து காணப்படுது. எல்லா வகை மான்கள்லயும் நம்ம நாட்டு புள்ளி மான்கள் தான் அளவுல சிறந்ததா இருக்கு. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஓகேங்களா? இதோட மதிப்பீடு பார்த்தலாம். ஆசிய யானைகள்ல ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அப்படின்னா தந்தம். தமிழகத்துல புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து முண்டந்துறை. காட்டாறு அப்படிங்கிற சொல்ல வந்து காடு கூட்டல் ஆறு அப்படின்னு பிரிக்கலாம். அனைத்துண்ணி அப்படிங்கிற சொல்ல வந்து அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு பிரிக்கலாம்.
நேரமாகி அப்படிங்கிறது நேரம் கூட்டல் ஆகிய வந்து நேரமாகி அப்படின்னு சேர்த்து எழுதலாம். வேட்டை கூட்டல் ஆடிய அப்படிங்கிறத வேட்டையாடிய அப்படின்னும் சேர்த்து எழுதலாம். சோ காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு எந்த விலங்கு அழைக்கப்படுதுன்னா புலி. ஓகேங்களா. யானை கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதோட ரோமங்கள். அடுத்து விரிவானம். இந்திய வனமகன். இதுல வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவுல ஒரு மணல் தீவு இருக்கு. அந்த மணல் தீவுல உருவாக்கப்பட்ட காடை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த காட்டை உருவாக்குனது யாரு அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுல நைட்ல ஒரே ஒரு மூங்கில் வீடு மட்டும் இருக்கு. அந்த மூங்கில் வீடை நோக்கி யானை கூட்டம் வந்து வருது. அதை பார்த்துட்டு அங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் தூரத்துல போய் ஒளிஞ்சிட்டு பாக்குறாங்க. அந்த யானை கூட்டங்கள் வந்து அந்த மூங்கில் வீட்டை வந்து என்ன சொல்றது சிதைச்சிருது. ஓகேங்களா. மூங்கில் கூட்டம் அடித்து உடைக்குது. அதை பார்த்து தூரத்துல இருந்து அவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. எதுக்கு ஒரு வீட்டை இடிச்சதுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ஆரம்பம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் அடைஞ்சது யாரு அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தோட ஜோர் விராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்று நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவுல 30 வருஷமா தன்னோட கடின உழைப்பால ஒரு காட்டையே உருவாக்கி இருக்காரு. அதனால இவர் வந்து இந்தியாவின் வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. எப்படி இந்த காட்டை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறாங்க இந்த காட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடி பிரம்மபுத்திரா ஆற்றுல வந்து வெள்ளம் வரும். அப்படி ஒரு தடவை 1979ஆம் ஆண்டு வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளத்துல வந்து நிறைய பாம்புகளும் சில மரங்களும் சில உயிரினங்கள் எல்லாமே இந்த மரம் இல்லாத இந்த தீவுல வந்து கரை ஒதுங்கி இருக்குங்க. அப்ப மரம் வந்து இல்லாததுனால அந்த பாம்புகள் வந்து வெப்பம் தாங்காம இறந்து போயிடுச்சு. நிறைய பாம்பு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இத வந்து அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த தீவுல மரம் இல்லாதனாலதான் இந்த மாதிரி பாம்புகள் வந்து மடிஞ்சு போகுது. அப்ப உலகத்துல மரமே இல்லை அப்படின்னா மனுஷனோட நிலையம் என்ன ஆகுறது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. மனுஷங்களும் இந்த மாதிரி இறந்து போகுவாங்க. இந்த தீவுல நம்ம எப்படியாவது மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்பவே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருது. எப்படி ஊர் மக்கள் உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஊர் மக்கள் கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி அந்த தீவுல மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த தீவுல மரங்கள் வளர்க்கவே முடியாது, வளரவும் வளராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய வனத்துறை அதிகாரிகள் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்ப அங்க வந்து நிறைய மணல் இருக்கிறதுனால அந்த தீவுல மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவர் வந்து மூங்கில வச்சு நட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா அவர் வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல இணைஞ்சுக்கிறாரு. சரிங்களா. அந்த திட்டத்துல இணைஞ்சிட்டு 3 வருஷத்துல நிறைய அந்த தீவு முழுவதும் மரங்களை நட ஆரம்பிச்சு என்ன ஒரு பயனும் இல்லாம போயிருது. அதாவது மூங்கில தவிர வேற எந்த மரமும் வளராம போயிருது. அப்போதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியரான ஜாதுநாத் அப்படிங்கிறவர் ஞாபகத்துக்கு வர்றாரு. இவர்கிட்ட போய் கேக்குறாரு மரம் எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்றாரு மணல் பரப்புல மற்ற மரங்கள் வளரணும்னா மண்ணோட தன்மையை அதுக்கேற்ற மாதிரி மாத்தணும். அதுக்கு வந்து மண்புழுக்கள் மட்டும் இல்லாம சிவப்பு கட்டை எறும்புகளும் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மண்ணோட தன்மையை மாத்துறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மண்புழுக்களும் சிவப்பு கட்டெரும்பும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா நூற்றுக்கணக்கான கட்டெரும்புகளை வந்து நாள்தோறும் பிடிச்சிட்டு வந்து அந்த மணல் தீவுல விடுறாரு. கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல அங்க வந்து மண்ணோட தன்மை மாறுது. அதுக்கப்புறம் தான் பச்சை பசும் புற்கள் வந்து வளரவே தொடங்குது. அது பார்த்ததுக்கு அப்புறமா மரம் நட ஆரம்பிக்கிறாரு. மரம் நட்டதுக்கு அப்புறமா கால்நடைகளை வளர்த்து அதோட சாணத்தை வந்து கொஞ்சம் கூட வீணாக்காம இயற்கை உரமா மாத்தி அதான் அங்க எல்லாத்துக்கும் போடுறாரு. ஓகேங்களா. மழை இல்லாத காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னா
அந்த ஆற்று கரையோரத்துல தானே அந்த தீவு அமைஞ்சிருக்கு. ஸோ பக்கத்துல இருக்க செடிகளுக்கெல்லாம் ஆத்துல இருந்து ஈஸியா நம்ம தண்ணி கொண்டு வந்து ஊத்திடலாம். ஆனா ரொம்ப தொலைவுல இருக்க செடிகளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, செடிகளை சுத்தி மூங்கில் குச்சிகளை நட்டு வச்சு அதுல ஒரு பானைய வச்சிடறாரு. அதுல ஒரு சின்ன ஓட்டை போட்டுறாரு. ஸோ அதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டா 1 வாரத்துக்கு தேவையான தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனமா அந்த செடிக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்றாரு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு எப்படி யானை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ இவர் வந்து மரம் வளர்க்க ஆரம்பிச்ச உடனே நிறைய பறவைங்க வந்து தங்குச்சு. அந்த பறவைங்களோட எச்சத்தினால மறுபடியும் நிறைய மரங்கள் வளர ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால முயல், மான், காட்டு மாடு இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கா வந்து அந்த காட்டுல குடி போட ஆரம்பிச்சுது. சோ யானைகள் தங்கி இருக்கக்கூடிய காடு தான் வளமான காடு அப்படின்னு பெரியோர்கள் வந்து சொல்லுவாங்களாம். அதனாலதான் இவரோட காட்டுக்கு யானைகள் வந்ததுமே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சோ நம்ம காடும் வந்து வளமான காடாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சோ கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, பாம்பு, கழுகு, காண்டாமிருகம் இந்த மாதிரி நிறைய வருது. கடைசியா காட்டோட வளம் அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய புலிகளும் வந்து தங்க தொடங்குது. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ஜாதவுக்கு வந்து இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. 2015ஆம் ஆண்டு வந்து இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கு. அதே மாதிரி கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து இவருக்கு கொடுத்திருக்கு. புலிகளும் காட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. புலிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்டோட வந்து உணவு சங்கிலி நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப கடினமான பணியாச்சு, மத்தவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜிட்டுகலிட்டா அப்படிங்கிற வன விலங்கு ஆர்வலர் வந்து அவரோட காட்டை பத்தி கேள்விப்பட்டு அவர் அங்க வந்து பாக்குறதுக்கு வர்றாரு. அவரை பார்த்து பேசிட்டோன்னே ஒரு கதையெல்லாம் சொல்றாரு, எப்படி அந்த காடு வந்தது அப்படிங்கறத வந்து சொல்றாரு. சோ அவரு அதை கேட்டு வியப்படைஞ்சு மகிழ்ந்து அதுக்கப்புறமா அந்த காடு பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதழ்ல ஒரு செய்தியா வெளிவருது. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி 2 மரங்களை வந்து நட்டு வளருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஜாது பயங் அப்படிங்கிற மாதிரியான அவர் மாதிரி நம்மளும் நிறைய மரங்களை வந்து நடணும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஓகேங்களா? இப்ப இதோட மதிப்பீடுல எதுவும், ஏன்னா விரிவானத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பீடு எதுவும் இருக்காது துணைப்பாட பகுதி அப்படிங்கிறதுனால. அடுத்து இலக்கண பகுதி. இதுல வந்து 4 வகை குறுக்கங்கள் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல வந்து குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் பார்த்தோம். இதுல வந்து குறுக்கங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த குறுக்கங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். நார்மலா நமக்கு தெரியும் மாத்திரை அப்படின்னா என்ன, எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு. இதுல வந்து அந்த மாத்திரை தன்னோட மாத்திரை அளவை விட குறைந்து ஒலிக்கக்கூடிய அளவுன எழுத்துக்கள் தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த 4 வகையான குறுக்கம் என்ன அப்படின்னா, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐகார குறுக்கம். இப்போ ஐ, கை, பை இந்த அந்த ஐ வரிசையில வரக்கூடிய ஐகார எழுத்துக்கள் எல்லாமே 2 மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும். ஆனா வையம், சமையல், பறவை இந்த மாதிரி சொல்ல இந்த ஐகாரம் வந்துட்டு முதல் எழுத்து, இடையெழுத்து, இறுதி எழுத்தா வருது. சோ இந்த மாதிரி முதல், இடை, இறுதி எழுத்துல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்குது. அதைத்தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த ஐகாரம் வந்து சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும், இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவுல ஒலிக்கும். அடுத்து ஔகார குறுக்கம். வரிசையில வரக்கூடிய ஔகார எழுத்து எல்லாமே தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும். இதுவே ஔவையார், வௌவால் அப்படின்னு சொற்கள்ல முதல்ல வரும்போது 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரை அளவுல குறைஞ்சு ஒலிக்குதான். சோ இந்த மாதிரி குறைஞ்சு ஒலிக்கிறது ஔகார குறுக்கம். இதே முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கத்துல பார்த்துட்டோம்னா, இப்ப அம்மா,
பாடம் படித்தான். இந்த மாதிரி சொற்கள்ல மகர மெய்யெழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும். சோ மகர குறுக்கத்தோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை. ஓகேங்களா? இப்போ வலம் வந்தான் அப்படிங்கிற மகர மெய்யெழுத்து அடுத்து இந்த வா அப்படிங்கிற வகர எழுத்து வர்றதுனால இந்த மகர மெய்யானது அந்த அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒலிக்கிறது வந்து மகர குறுக்கம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப போலும் அப்படிங்கிற சொல்ல போன் அப்படின்னும், மருளும் அப்படிங்கிற சொல்ல மருள் அப்படின்னும் செய்யுள்ள ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இம்முக்கு பதிலா இந்த 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு அப்படிங்கிற எழுத்துக்கள் வர்றதுனால இது அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவுல ஒலிக்குது. சோ இப்படி ஒலிக்கிறதும் வந்து மகர குறுக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆயுத குறுக்கம்னு பாத்தீங்கன்னா அஃது எஃகு இந்த மாதிரி சொல்ல ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும். அதுவே இப்ப முள் கூட்டல் தீது முக்தி இது அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி கல் கூட்டல் தீது வந்து கக்ரி இது அப்படின்னு எழுதுவோம். சோ இந்த மாதிரி எழுதும் போது அந்த அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரை அளவா ஒலிக்குது. இந்த மாதிரி ஒலிக்கிறது ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மதிப்பீடு பார்த்தா உங்களுக்கு புரிக்கும். இப்ப வேட்கை அப்படிங்கிற சொல்ல ஐகார குறுக்கம் எவ்வளவு மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா இந்த இறுதியில ஒலிக்கும் போது ஐகார குறுக்கம் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும். சரிங்களா? இதுவே முதல்லையும் இடையிலையும் வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் வந்து பணம் விழுந்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது வந்து ஔகார குறுக்கம். இதுல வந்து பால் பத்தியும் கொடுத்திருக்காங்க. பால் வந்து 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது ரொம்ப சிம்பிள், நமக்கு பேசிக்கே தெரியும் இல்லையா? ஆணை குறிப்பது ஆண் பால், பெண்ணை குறிப்பது பெண் பால், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். அதே மாதிரி அக்ரிநில ஒன்றை மற்றும் குறிப்பது ஒன்றன் பால்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது வந்து பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பிழை கொடுத்திருக்காங்க. கோவலன் சிலம்பு விற்க போனாள், போனான் அப்படின்னு வரும். அரசுகள் நல்லாட்சி செய்தார்கள் அப்படின்னு வரும். செய்தார் கிடையாது, செய்தார்கள். பசு கன்றை ஈன்றது, ஈன்றன கிடையாது, ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு வரும். குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு வரும். கலை சொற்கள், இந்த கலை சொற்கள்லாம் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து தீவு, இயற்கை வளம், வன விலங்குகள், வன பாதுகாவலர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். உவமை பேரபிள் இது வேணா நம்ம கேள்விப்படாததா இருக்கலாம். காடு தெரியும், வனவியல் அது தெரியும், பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி இதுவும் தெரியும். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வேர்டிங்கா கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து கடைசியா இருக்கிறது வந்து திருக்குறள். திருக்குறள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. கையோட இதையும் பார்த்துட்டோம்னா 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார் தான். ஓகேங்களா? இந்த மேற்கோள் கொடுத்தாங்கன்னா அது சொன்னது வந்து ஔவையார். இப்ப வந்து நம்ம திருக்குறள் பார்க்கலாம். அழுக்காராமை. ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இதோட பொருள் வந்து ஒருவன் தன்னோட நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை தான் ஒழுக்க நெறியா கொண்டு வாழணும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதோட அர்த்தம் வந்து பொறாமை கொண்டவனோட செல்வமும் பொறாமை இல்லாதவனோட வறுமையும் சான்றோரால ஆராயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இதோட அர்த்தம் வந்து ஒருவருக்கு முன்னாடி கடுமையான சொல்ல சொன்னாலும் சொல்லலாமே தவிர அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி புரணி பேசக்கூடாது அப்படிங்கிறதுதான் இதுக்கான விளக்கம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிற்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிர்க்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா மத்தவங்களோட குற்றத்தை நம்ம குறை கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி நம்மளோட குற்றத்தையும் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வாழ்வுல துன்பம் கிடையாது அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். அடுத்த அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணமுல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருளாகிய செல்வம் தான் செல்வங்களுக்கு எல்லாம் சிறந்த செல்வம். மற்ற பொருள் செல்வம் எல்லாம்
அது செல்வமே சொல்ல முடியாது, அது எல்லார்கிட்டயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது இப்ப நம்ம தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிந்தவரை துன்புறுத்த கூடாது. நம்மளும் நம்மளை விட வலிமையானவங்க முன்னாடி நம்ம எப்படி இருப்போம், அஞ்சுதானே இருப்போம். அதையும் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் இதுக்கான விளக்கம். அடுத்து வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். சோ இது நமக்கு படிச்சோன்னே நமக்கு புரியும். வாய்மை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை பேசுறதுதான். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது நம்ம மனசறிஞ்சு பொய் சொன்னோம் அப்படின்னா நம்ம மனசே நம்மள வருத்தம். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன். அதாவது யாரு பொய் பேசாம இருக்காங்களோ அவங்க உலகத்தில் இருக்க எல்லா உள்ளங்களிலும் இருப்பாங்க அப்படிங்கிறதுதான் இதுக்கான விளக்கம். இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறது பொருள் வர்றதா எந்த வழிகள்ல பொருள் வருதுன்னு அறியணும், அந்த வழிகள்ல பொருள்களை சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், பாதுகாத்த பொருளை பயனுள்ள வகையில செலவிடணும். அப்படி செஞ்சாதான் அது ஒரு நல்ல கவர்மெண்டா இருக்கும். அடுத்து நூல்வெளி. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நமக்கு தெரியும். இவர் முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. திரு அப்படின்னு அடைமொழியோடு வருகிற முதல் நூல் திருக்குறள் தான். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பகுப்புகளை கொண்டது. அறத்துப்பால 38 அதிகாரங்களும், பொருட்பால்ல 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால 25 அதிகாரங்களுமா மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. இதுக்கு முப்பால், தெய்வ நூல், அப்புறம் பொய்யாமொழி அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு. மதிப்பீட்டுல பாத்துட்டோம்னா வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுறது. செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் அப்படிங்கிற சொல்ல பொருள் குற்றல் செல்வம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். யாதெனின் அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரிப்போம்னா யாது குட்டல் எனின் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னெஞ்சு அப்படிங்கறத தன் கூட்டல் நெஞ்ச தன்னெஞ்சு அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். தீது கூட்டல் உண்டோ அப்படிங்கறத தீதுண்டோ அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். சோ இத நம்ம வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொருள் வரும் வழிகளை அறியணும், பொருட்களை சேமிக்கணும், அப்புறம் சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் பொருளை பிரித்து செலவு செய்யணும். இந்த ஆர்டர்ல தான் வரும். சோ அடுத்து ஒரு பேரா கொடுத்து என்ன குறள்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப காந்தியடிகள் சின்ன வயசுல ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தாரு. அதனால அவர் பொய் பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் பொய் பேசாமையே வாழ்ந்தாரு அப்படிங்கிறதுதான் இந்த பேரால இருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு கரெக்டான மேட்சிங்கான குறள் எது அப்படின்னா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் இயல் 3 வந்துடுச்சு. ஸோ 7th ஸ்டாண்டர்ட்ல இயல் 2 நம்ம கம்ப்ளீட்டா படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இயல் 3 நம்ம படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.